ஹை காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம், நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத வந்து நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ஐடியாஸை வந்து இந்த இடத்துல நான் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ நான் இந்த இடத்துல பை போகலாம், இந்த இடத்துல செல் போகலாம் அப்படின்னு சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்களோட சார்ட்டில் வேணால் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, பட் ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து லேர்ன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது லேர்ன் பண்ணதில் இருந்து உங்களுக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஒரு இடத்துல பையோ ஒரு இடத்துல செல்லோ கொடுக்குதுன்னா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணுறதா ரொம்பவே பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. 299 அவைலபிளாக இருக்குது வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட. ஸோ வேணுங்கிறவங்க பை பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோஎஸ்டி மார்க்கெட் வந்து இப்போது இப்போது எதை பேஸ் பண்ணி என்ட்ரி போகலாம், எதை பேஸ் பண்ணி நான் என்ட்ரி போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே வந்து ஆக்சுவலாக டெய்லி டைம் ஃப்ரேம், ஃபஸ்ட் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சரை பார்த்தலாம். இப்போ மார்க்கெட் இப்போ எதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு பிஓஎஸ் கொடுத்துருக்கா. ஸோ இங்கே வந்து ஒரு சோச் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லோவையும் மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ டபுள் சோச் கொடுத்துட்டு நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஹை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹை, லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து லோ. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு டபுள் சோச் கொடுத்தனால டெய்லி டைம் ஃப்ரேமில் செல்லு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் மேலே போகலாம். இந்த சப்ளை வரைக்கும் மேலே போகலாம். அதுக்கும் எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய ஹை இருக்குல்ல, இந்த ஹை வரைக்கும் மேலே போகலாம். டச் பண்ணாமல், இந்த ஹையை டச் பண்ணாமல் மேலே வரைக்கும் போயிட்டு இந்த ஹையை டச் பண்ணாமல் கீழே விழலாம். அது வந்து ரூல் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ மார்க்கெட் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஜோன், எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீமில் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம்குள்ளே இருக்கிற 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளேயும் மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. எக்ஸ்ட்ரீமில் இருக்க 4 ஹவர், அதாவது ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளேயும் மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. ஸோ ரீஃபைன்மெண்ட்டில் ஒரே ஒரு ரீஃபைன்மெண்ட் தான் இருக்குது, இது ஒன்று மட்டும்தான். ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளேயும் மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் உள்ளே வந்து ஒரு நல்ல பயங்கரமான செல்லிங் வந்து நடந்திருக்கு 4 ஹவரில். ஒரே ஒரு சிங்கிள் கேண்டலில் இறக்கிட்டான். ஸோ அந்த இப்போ உள்ளே வந்ததுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கு உள்ளே, அதையும் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே இறங்குறான். அப்படின்றப்போ கொஞ்சம் செல் போகிறதுக்கு கொஞ்சம் ஹைலி பாசிபிள் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு 4 ஹவரில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேமோட லோ டைம் ஃப்ரேம் வந்து 4 ஹவர். 4 ஹவரில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னா நம்ம தைரியமாக செல் போகலாம். எங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹை, தென் இது லோ. இங்கே இருக்கக்கூடிய லோவை பிரேக், இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கிற லோவை பிரேக் பண்ணிடுச்சு, சோச் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம யூரோஎஸ்டியில் ஒரு பயங்கரமான செல்லிங் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பயங்கரமான செல்லிங் வந்து இருக்குது. ஓகேங்களா? அது வரைக்கும் நமக்கு செல்லிங் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு விஷயம், 1 ஹவரில் ஒரு ட்ரேடு வந்து நம்ம ஒரு செட்டப் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸ்லேயும் 4 ஹவர்லேயும், ஓகேங்களா, 4 ஹவர்லேயும் 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸ்லேயும் நமக்கு 15 மினிட்ஸில் கிடையாது, 1 ஹவர்லேயும் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு.
ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு லோவை பிரேக் பண்ணியிருக்கு. இது என்ன டைமிங்கில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் டைமிங்கில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம 15 மினிட்ஸுக்கு போயிடலாம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, லண்டனோட லோ இங்கே இருக்குது, ஏஷியனோட ஹை இங்கே இருக்குது, லண்டனோட ஹை இங்கே இருக்குது. லண்டனோட ஹை இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன நடந்திருக்கு? ஏஷியன், லண்டன். தென் லண்டனோட லோ, ஏஷியனோட ஹை, லண்டனோட ஹை. நியூயார்க் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? மேலே வந்து எடுத்துட்டான். மேலே இருக்க லிக்விடிட்டியை வந்து நியூயார்க் மார்க்கெட் வந்து எடுத்துட்டான். ஸோ மேலே இருக்க லிக்விடிட்டியை நியூயார்க் மார்க்கெட் எடுத்துட்டு எகைன் நியூயார்க் மார்க்கெட் கீழே இருக்க லிக்விடிட்டியும் எடுத்துட்டான். நமக்கு வந்து ஒரு கேரக்டர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். அதுவும் டெய்லி டைம் ஃப்ரேமோட ரீஃபைன்மெண்ட் பிளாக்ல. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஒரு ஜாக்பாட்டான செட்டப் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நியூயார்க்கோட சப்ளையில் 1 ஹவர் சப்ளை. ஓகேங்களா? நியூயார்க்கோட சப்ளையில் நம்ம என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? என்ட்ரி போகலாம். பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்டில் ஆக்சுவலாக 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே எங்கேயுமே நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அதாவது ஒரு ஐடியம் வந்து எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா? ஆனால் 5 மினிட்ல நமக்கு ஒரு ஐடியம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நியூயார்க் மார்க்கெட் என்ன பண்ணால் லண்டனை தூக்கிட்டான், ஏஷியனை தூக்கிட்டான், இங்கே இருக்கக்கூடிய லண்டனோட லோவை தூக்கிட்டான். நமக்கு ஒரு மேனுவல் லிக்விடிட்டி, மேனுவல் ஐடியம், அதாவது மேனுவல் இன்டியூஸ்மெண்ட்டை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கிற சப்ளை ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல இங்கே நமக்கு ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் இருக்குது. ஓகேங்களா? ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் 5 மினிட்ல இருக்குது. ஸோ அது 1 மினிட்ல என்னவா இருக்குன்னு பார்த்தலாம். 1 மினிட்ல ரீஃபைன்மெண்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ 1 மினிட்ல ரீஃபைன்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் இது எதுக்கு பண்ணுறேன்னா, ரிஸ்க் அதிகமாக இருக்குன்றனால இந்த ரீஃபைன்மெண்ட்டை நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ அந்த 1 மினிட்ல வந்து ஸ்ட்ரக்சரை வந்து ஒன்று ப்ளேஸ் பண்ணி பார்த்தலாம். ஸோ 1 மினிட்ல இது எல்லாமே லிக்விடிட்டி. அப்போது இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நமக்கு யூரோ ஹிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட்டு என்ட்ரி இந்த சப்ளையில் இருக்குது. இந்த சப்ளையில் தான் என்ட்ரி போக போகிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க ட்ரேட் எடுக்க போகிறீங்க. இப்போ நான் இந்த ட்ரேடு நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் ஆக்சுவலாக ட்ரேடு எடுக்கக்கூடாது. அதேமாரி நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்கன்னா, ஃபண்டட் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்க. ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் வந்து ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா, தயவு செஞ்சு ட்ரேடு எடுக்காதீங்க. ஏன்னா நான் இந்த இடத்துல ட்ரேடை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல நான் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நான் இந்த ப்ரைஸில் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே, இங்கே வேறு எங்கேயாவது நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலும் ஃபண்டட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறானுங்க, இப்போ டிடெக்ட் பண்ணுறானுங்க ஒரு இடத்துல, ஒரு பர்டிகுலர் இடத்துல இத்தனை ப்ரைஸுக்குள்ளே ஆர்டர் வந்து விழுகுது, ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகுதுன்னா, அவங்க வச்சுருக்கிற சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னா டிடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அது எந்த ப்ரைஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஓவராலாக ஒரு இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் இந்த ப்ரைஸ்க்குள்ளே ஒரே டைமிங்னா இருந்தாலும் சரி, ½ அன் ஹவர் 1 ஹவர் கேப் இருந்தாலும் சரி, அவங்களோட சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னா அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணிடுது. ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரீச் பண்ணிடுது. இப்போ ஒரு மேனுவலில் இப்போ அவங்களாவே வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, என்ன நடக்குதுன்னா, சரி இந்த ப்ரைஸ் எல்லாம் மாறி தான் இருக்குது, டைமிங்கும் மாறி தான் இருக்குது, அவங்க டிபியும் வந்து சேஞ்ச் ஆகி தான் இருக்குது அப்படின்னு அவங்க விட்டுருவாங்க. ஆனால் அவங்க வச்சுருக்கிற அந்த சாஃப்ட்வேர் சம்திங் ஏதோ சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம ஐபி அட்ரஸும் அக்கௌண்ட்டெல்லாம் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் வந்து ஒன்றா விழுது அப்படின்றத லாட்டு கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து டிடெக்ட் பண்ணி அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணிடுது. ஓகேங்களா? எனக்கு ஒரு அக்கௌண்ட் போயிடுச்சு அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
இதை பார்க்குறீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் ரிலேட்டடாக பாருங்கள். சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு எப்படிலாம் போகுது அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா? ஃபண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரேட் எடுக்காதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டும் ப்ரீச் ஆயிரும், என்னோட அக்கௌண்ட்டும் ப்ரீச் ஆயிரும். ஓகேங்களா? அப்புறம் எடுத்ததே வேஸ்ட்டு தான். லைவ் அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஓகேங்களா? என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா எகைன் இன்னொரு என்ட்ரியும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி. நான் இப்போ இந்த யூடியூப்பில் வந்து மேக்ஸிமம் யூஎஸ்டி கோல்டு அதுவும் எப்பயாவது தான் நான் வந்து வீடியோ போடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து காரணம். இப்போ நான் சொல்கிறதுல தான் நானும் வந்து என்ட்ரி போக போகிறேன். அப்போ நீங்களும் வந்து அந்த என்ட்ரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி இப்படின்னு போகிறீங்கன்னா அது வந்து அக்கௌண்ட் ப்ரீச் ஆயிடுது. ஓகேங்களா? அது டெலிட் பண்ணி நம்ம என்ன தான் பேசினாலும் அக்கௌண்ட்டை ரிட்டர்ன் தரமாட்டுறானுங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து வீடியோஸ் வந்து ஒரு 2 வீடியோஸ் போடுவேன். கோல்டு இல்லைனா யூஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ கோல்டும் வந்து இப்போ என்ட்ரி போட்டிருக்கேன். அதை நான் வந்து சொல்ல விரும்பல வீடியோவில். அந்த என்ட்ரி வந்து எனக்கு டிபி அடித்ததுக்கப்புறமா நான் அந்த என்ட்ரி எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த நான் சொன்னாலும் ஃபண்ட் நெக்ஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் போடுவீங்க. ஸோ அது ப்ரீச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அது ஓன் ரிஸ்க் தான். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் இந்த என்ட்ரி வந்து பாசிபிள் இருக்குது. என்ன தான் பாசிபிள் ஜாக்பாட் என்ட்ரியாக இருந்தாலும் நம்ம ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணி போகலன்னா நம்ம வந்து ஒரு ட்ரேடர் கிடையாது. ஒரு ட்ரேடரே கிடையாது. சரிங்களா? ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி தான் நம்ம ஒரு ஆர்டரை வந்து ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்த ஆர்டர் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி வேலிடே இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்புறமா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you, thank you.